வணக்கம் மக்களே, வணக்கம். இல்லை எப்படி நல்லா இருக்கீங்களா? ஹோப் யூ ஆர் குட். ரைட் ரைட். இந்த வீடியோவில் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகும், அதோட காசஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். யா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. பட் இந்த ஸ்பிளிட் அப்படின்ற வார்த்தையை கேட்டோடனே வந்து காலேஜில் வந்து நாங்கள் பண்ணுற ஸ்பிளிட்டு தான் வந்து லைட்டாக எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்படி பட் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இன்டர்ன்ஷிப் டியூட்டிஸ் இருக்குல்ல, அப்போது வந்து ஒரு சில மைனர் டியூட்டிலாம் இருக்கும். ஆமாம், அப்போல்லாம் வந்து அதில் வேலையே இருக்காது பெருசாக. அப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து எல்லோரும் அங்கே வந்து ஒரு பிளாக் ஃபுல்லாக எல்லோரும் அங்கே போக மாட்டோம். ஆமாம், அதாவது இந்தந்த நேரம் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிடுவோம் அப்படி எங்களுக்குள்ளே. அதான் ஸ்ப்ளிட். அப்படியே ரைட். அட நம்ம காலேஜில் கிளாஸ் பங்க் அடிப்பாங்கள்ல, அது மாதிரி தான். ஆனால் நாங்கள் ஒரு பட்டிக்கு மேலே போய் டியூட்டியை பங்க் அடிப்போம்டா அந்த மாதிரி. ரைட், ஓகே. இத்தோடு நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலே பேச வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகே, சில் கொடுக்கலாம். இவட்டும் இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? நம்ம அந்நிய மூவியில் விக்ரம் சார் வரல, அந்த சார் தான் அப்படி தான். அதாவது ஒரு கேரக்டர் மாறி வரும், ஒரு பர்சனாலிட்டி வந்து மாறி வரும். எந்த அளவுக்கு அந்த பர்சனாலிட்டி யூனிக்காக இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சனாலிட்டிக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து டயபிட்டிஸ் நோய் இருந்ததுன்னா, இன்னொரு பர்சனாலிட்டிக்கு அதே உடம்புல தான் ஆனால் டயபிட்டிஸ் நோய் இருக்காதான். அது எப்படி திமிங்களா? பட் சொல்லுறது புரியுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு வந்து மைண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக. ஆமாம், அந்தளவுக்கு மைண்டு ஒன்று நம்பினா அது வந்து அப்படி கண்டிப்பாக நடக்குமா? ஆமாம், அந்தளவுக்கு வந்து மனசு வந்து அப்படி நம்பினா அது வந்து கரெக்டாக இருக்கும். மனசு வந்து மனசே ஒரு அற்புதமான விஷயம் தானே. அப்படி மனசு எப்பவுமே வந்து மனசுக்கு பிடிச்ச தாங்க போகணும். ஆமாம், எப்போவுமே வந்து மனசுக்கு பிடிச்சா தான் போகணும். அதில் வந்து மாற்றமே இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம ஹார்ட் சொல்கிறதான் கேட்கணும். மனசு வந்து அந்தளவுக்கு மனசு சொல்கிறதான் போகிறேன். ஆமாம், அப்படி தான் நானும் மனசு சொல்கிறது அப்படி பண்ண போய் அப்படி அந்த பக்கம் போன நீ மொபன தாத்தே தாய் சரி ஓகே. இப்போ வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து அது ஒன்று வரதுக்கு வந்து நிறைய காசஸ் இருக்கும். ஒரு சில காசஸ் இருக்கும். அந்த காசஸால் தான் அது வந்து வரும். நம்ம அதில் ஃபஸ்ட்டு மெயின் காசே வந்து ட்ராமா தான். ட்ராமா. இந்த ட்ராமான்ற வார்த்தையை கேட்டாலே வந்து சின்ன வயசில் என் டியூஷன் மிஸ் எனக்கு முன்னே ட்ராமா தான் ஞாபகம் வருது. எப்படி சும்மா சொல்கிறேன், அப்படிலாம் இல்லை. அது என்ன, ஒழுங்காக படிக்கலாம், அடிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அடினா மர அடி. எப்படி அவ்வளோ அடிலாம் வாங்கினதால தானே வந்து சின்ன வயசுலேயே அவ்வளோ அடிலாம் வாங்கினதால தான் வந்து அந்த இப்போல்லாம் வந்து அடித்தாலும் எவ்வளோ அடி வாங்கினாலும் வந்து அப்படி ஈஸியாக கடந்து போக முடியுது. எப்படி நான் டியூஷன் மிஸ் உங்ககிட்ட வாங்கின அடி நான் இன்னும் மறக்கலை. ஓகே. என்ன சொல்ல வரேன்னா வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேயே நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணி, லைக் ஃபிசிக்கல் அப்யூஸோ, செக்ஷுவல் அப்யூஸோ, எமோஷனல் அப்யூஸோ, அப்படி சின்ன வயசுலேயே அப்படி நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணி அப்போவே அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ப்ராப்பரான பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா அந்த குழந்தைங்க வந்து